வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.2ல இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறேன். பாருங்கள், எ ஃப்ளாக் போல் ஆஃப் ஹைட்டு ஹச் மீட்டர். ஓகேங்களா, இதோட ஹைட்டு ஹச் மீட்டர் இஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் டேம் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஓகேங்களா, இதோட ரேடியஸ் வந்து ஆர், இதுவும் ஆறு இதுவும் ஆறு. எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டேம். டேமில் இருந்து 7 மீட்டர் அவேயில் ஒரு மேன் நிற்கிறான். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இங்கே 7 மீட்டர், இங்கேருந்து இங்கே ரேடியஸ் ஆஃப் த டேமு எவ்வளவு 6 மீட்டர். அடுத்தது அவன் என்ன கேட்டிருக்கான், சீயிங் த டாப் ஆஃப் த போல் அட் த ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி. ஸோ இங்கே இருந்து இந்த போலோட டாப்பை பார்க்கும்போது 45 டிகிரி. அண்ட் சீயிங் த பாட்டம் ஆஃப் த போல் அட் த ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஸோ இங்கே இருந்து அதுக்கப்புறம் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டேம். ஸோ மறுபடியும் 5 மீட்டர் அவே பண்ணுறான் இங்கேருந்து. ஸோ அங்கே இருந்து பார்க்கும்போது இதோட டாப்பை பார்க்கும்போது 30 டிகிரியில் பார்க்குறோம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். இந்த போலோட ஹைட் என்ன, ரேடியஸ் ஆஃப் த டேம் ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ கொடுக்கணும் அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். நீங்களும் வீடியோ பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்கதை நான் ஒரு படமாக வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சி நம்ம ட்ரையாங்கிள் மேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டேம்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கேருந்து எனக்கு இடம் பத்தாததுனால நான் இங்கே பாயிண்ட், இதுதான் சென்டர் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேமோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரேடியஸ். ஸோ இங்கே இருந்து நான் ஒரு போலில் ஒரு ஃப்ளாகை ஊண்டியிருக்கேன். இதோட ஹைட்டு ஹச்சு. ஓகேங்களா, ஸோ ஃப்ளாக் இங்கே இருக்குது, இப்படி வச்சுக்கோங்க. இதோட ஹைட்டு ஹச்சு. இந்த டேமில் இருந்து அவன் என்ன பண்ணுறான், 7 மீட்டர் அவே. ஓகேங்களா, ஸோ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 7 மீட்டர் அவேயில் இதில் இருந்து இதோட டாப்பை பார்க்குறான். ஓகேங்களா, இதுதான் 7 மீட்டர் அவே. டாப்பை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி சொல்கிறாங்க, 45 டிகிரி. ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே இருந்து அகெயின் ஒரு 5 மீட்டர் மூவ் பண்ணுறான். ஓகேங்களா, ஸோ இங்கே இருந்து 5 மீட்டர் மூவ் பண்ணுறான். இங்கே இருந்து பார்க்கும்போது அந்த போலோட பாட்டத்தை பார்க்குறான். ஓகேங்களா, போலோட பாட்டத்தை பார்க்குறான். என்ன டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இது வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ போலோட பாட்டத்தை பார்க்குறான். ஓகே, இப்போ நல்லா தெரியும். ஓகேங்களா, ஸோ இதைத்தான் அவன் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், அந்த ஹச் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கடுத்து ஆர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம் கிளாஸை. ஸோ இதுக்கெல்லாம் முதல் ட்ரையாங்கிளுக்கு பேர் வச்சுருவோமா. இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டின்னு வச்சுக்கோங்க, இதை ஈன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள், ஸோ சம் நம்பர் 5 ட்ரையாங்கிள் ஏபிசி தான். ஓகேங்களா, ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் ஏபிசியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எவ்வளவு 45 டிகிரி. அப்போ tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, இதுக்கு ஆப்போசிட் சைடு இது ஹச், இது ஆர், வேல்யூ தெரியாது. ஓகேங்களா, ஹச் பை ஆறு. மொத்தமாக இருக்கக்கூடிய ஏபி வந்து ஹச் பை ஆறு டிவைடட் பை இந்த பிசி ஆர் ப்ளஸ் 7. ஓகேங்களா, ஸோ நம்ம முன்னாடி எழுதணும் என்ன அப்படின்னா tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். எழுதிட்டு tan 45 டிகிரிக்கு இதை நான் எழுதியிருக்கேன். tan 45 டிகிரி அப்படின்றது என்ன வரும், 1 ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஆறு டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 7. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா ஆர் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஆறு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆறும் ஆறும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஹச் ஈக்குவல் டு 7. ஸோ கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு வந்து மீட்டர் அப்படின்றப்ப ஹச் வந்து 7 மீட்டர். ஓகேவா, ஹச் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஹச் கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன் இன் ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள், பிடிஇ. ஸோ வழக்கம் போல tan theta equal to opposite by adjacent, tan 30 டிகிரி equal to ஆப்போசிட்ன்றது 6 டிவைடட் பை அட்ஜசன்ட்ன்றது பாருங்கள் எக்ஸு ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. ஓகேங்களா, 3 இருக்குது, சாரி எக்ஸுன்றேன், 6 இது ரேடியஸ் தான். 6 ப்ளஸ் 5 ப்ளஸ் 7. ஓகேங்களா, இது எல்லாமே சேர்ந்தது தான் பேஸு. ஓகேங்களா, அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ tan 30 டிகிரி அப்படின்றது 1/√3 ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 12. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதை இந்த சைடு கொண்டு போகும்போது ஆர் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு √3. √3யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், 1.732. எழுதலாமா.
ஓகேங்களா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒன்றுமே இல்லை. இந்த என்டையர் டேர்ம் இந்த சைடும் இந்த டேர்ம் இந்த சைடும் கொண்டு போய் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு ஆர் மைனஸ் இதை இந்த சைடு கொண்டு வரும்போது சாரி எனக்கு 12 அந்த சைடு வச்சுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா 1.732 ஆர் மைனஸ் ஆர். ஓகேவா. இந்த ஆரை மட்டும் அந்த சைடு கொண்டு போகிறேன். எனக்கு அப்போ தான் சப்ட்ராக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.732 மைனஸ் 1 இன்ட்டு ஆர், ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆரை காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ இப்போ 1.732 மைனஸ் ஒன்றுன்றப்ப 0.732 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 12. அப்போ ஆர் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 0.732 எழுதலாமா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலைன்னா கூட நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. இப்போ டிவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பாயிண்டர் நம்பர் இருக்கிறதுனால இதையும் 1000 நான் மல்டிப்ளை பண்ணால் 12,000 டிவைடட் பை 732ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து சிம்பிளாக நான் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டாலும் சரி தான், இல்லாட்டி கட் பண்ணக்கூடிய காமன் டிவிஷன் நம்பரை வச்சு கட் பண்ணாலும் சரி தான். நான் லாங் டிவிஷன் நம்பரை வச்சு கட் பண்ணுறேன். 732. ஸோ 1 போட்டிங்க அப்படின்னா 732 4 டிஜிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ வரும்? 28. 278 வரும். 268. அப்புறமா 468 வரும். அகைன் ஒரு 0 போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் போட்டால் ஓகே, 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் போட்டால் 49 வரும். ஸோ அப்போ 49 வராது. 6 டைம் போட்டிங்கன்னா 42. அப்போ 6 டைம்ஸ் தான் போட முடியும். 6 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 2s are 12, 19, ஸோ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 8 8 2. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் 16 பாயிண்ட் சம்திங் வருது. ஓகேங்களா. ஸோ எனக்கு பாயிண்ட் வந்து என்ன வருது? 16 வரும். 16 பாயிண்ட் சம்திங் தான். ஓகேங்களா. ஸோ இன்னொரு 0 கூட போட்டுக்கோங்க. பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு 0 போடுங்க. இதை நான் எடுக்கும்போது ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டேன். இங்கே பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ 732ன்றது இது நம்ம வந்து 4 போட்டாலே 4 7s are 28. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 29 வரும். 2090 வரும். அப்போ 4 போட முடியாது. கண்டிப்பாக 3 வரைக்கும் போடலாம். 3 2s are 6, 3 3s are 9, 3 7s are 21. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 10ல் 6 9 7, இங்கே வந்து 8 7 + 1 680. ஓகேங்களா. ஸோ இதோட முடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இன்னும் உங்களுக்கு பாயிண்ட் வேணுனாலும் செய்யலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 16.3 ஆர் ஈக்குவல் டு எனக்கு ஆன்சர் என்ன வருது? 16.3 மீட்டர். ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் ஆஃப் த டேம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? 16.3 மீட்டர் அப்படின்றத நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் சிம்பிளை பண்ணக்கூடிய மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக செஞ்சுருப்போம். ஸோ அதனால் டக்கு டக்குன்னு செஞ்சுருப்போம். இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் செய்கிறேன். இந்த மாதிரியும் செய்யலாம். ஓகேங்களா. மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை அப்படியே எழுதுகிறேன். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஆர் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 7√3. சாரி 7√3 r√3. இது ஆர். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? 12 அந்த சைடு வச்சுக்கிட்டேன்னா r√3 மைனஸ் 6. அப்போ ஆரை மட்டும் வெளியில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா √3 மைனஸ் 1ன்னு வரும் 12. ஓகேங்களா. ஸோ அப்போ √3 மைனஸ் 1 மேக்ஸிமம் இந்த ஸ்டெப் தான் எல்லா இடத்துலையும் செஞ்சு பழகிக்கோங்க. இப்படி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா செய்யுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் இன்ட்டு √3 மைனஸ் 1. ஸோ இதோட காஞ்சிகேட்டால் மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். √3 + 1 டிவைடட் பை √3 + 1. ஸோ எனக்கு மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ஆர் இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன வரும்? ஏ ஸ்கொயர், அதாவது √3 இன்ட்டு √3 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை √3 + 1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2r டிவைடட் பை 1.732 + 1. ஸோ அப்போ 2r ஈக்குவல் டு 2.732. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சுட்டு போனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ அதை சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்படியும் நீங்கள் செய்யலாம் அப்படின்றத தான் சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆர் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போனீங்கன்னா சிம்பிளை பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா
மற்ற இடத்துல இங்கே வந்து டிவிஷன் பண்ணுற மாதிரி வரும். இப்படி நீங்கள் போனீங்கன்னா மல்டிபிள் பண்ணுற மாதிரி போகும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் என்ன வரும்ன்ட்டு 2.732. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா 12. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா 12 டிவைடட் பை 2 இன்ட்டு 2.732. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுற மாதிரி வருதா? ஸோ மல்டிபிள் பண்ணுறன்றது இந்த டிவைட் பண்ணுறத விட ஈஸி தானே. ஸோ அதுக்காக தான் சொன்னது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாகவே ஆன்சர் செய்யலாம். ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுறது மட்டும்தான். டிவைட் பண்ணுறத விட மல்டிபிள் பண்ணுறது தான் ஈஸி. ஓகேங்களா? என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இப்படி பண்ணும்போது 6 இன்ட்டு 2ன்றப்பே நமக்கு 12 கிட்ட வந்துடும். அடுத்து 7 போட்டிங்கன்னா இது ஒரு 4 வரும். ஸோ 12 + 4 16 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இது ஒரு மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? நன்றி. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.